ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புகழ்ந்தவனாக ஆரம்பிக்கின்றேன். என் அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய தீனின் அடிப்படைகள் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய மார்க்கத்தில் சில அடிப்படைகளை வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையின் மீது தான் இஸ்லாமிய மார்க்கம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையை அர்கான அடிப்படைகள் என்றும் வேறையாக சொல்லுவோம். அந்த அடிப்படைகள் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள், அதாவது அர்கானுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் 5 விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்களை குறிப்பாக சுருக்கமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு விளக்கலாம் என நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாமிய மார்க்கம் 5 விடயத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா வல் ஹஜ்ஜி வ ஸௌமி ரமதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அடிப்படை விடயங்கள், முதலாவது அல்லாஹுவையும் தூதரையும் நம்புவது, அதாவது ஷஹாதத்தைன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவை ரப்பாகவும் அவனுடைய தூதரை வழிகாட்டியாகவும், முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்ற ஒரு மனிதரை, நல்ல மனிதரை, அல்லாஹுவின் அடிமை, அல்லாஹுடைய வழிகாட்டி, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற வழிகாட்டி என்று நம்புவது. இரண்டாவது தொழுகை, சலா என்று சொல்லக்கூடிய தொழுகை. மூன்றாவது ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு. நான்காவது நோன்பு. ஐந்தாவது ஹஜ். இந்த அடிப்படைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். யார் இந்த அடிப்படைகளை தன்னுடைய சக்திக்கு உட்பட்ட அளவு நடைமுறைப்படுத்தி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சுவர்க்கம் கிடைக்கும். ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்களை சொல்லித்தாருங்கள், அதை நான் செய்தால் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்ற விடயத்தை கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு, அந்த தோழருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், முதலாவது அல்லாஹ் ரப்பாகவும் அல்லாஹுடைய தூதரை முஹம்மதை நபியாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றவுடன் தொழுக வேண்டும். அதன் தொழுகையை நிறைவேற்றிய பிறகு வசதி இருந்தால் ஜகாத் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நோன்பு நோட்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஹஜ்ஜி, வசதி இருந்தால் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்கிற விடயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். உடனே இந்த அடிப்படைகளை நான் கூறியபடி இயன்ற அளவு நடைமுறைப்படுத்தினால் சுவர்க்கம் செல்வேனா என்று கேட்ட பொழுது, நிச்சயமாக உண்மையிலே இஸ்லாம் சொன்னபடி இந்த 5 விடயத்தையும் நிறைவேற்றினால் நீ சுவர்க்கம் போவாய் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு, அந்த மனிதருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். உண்மையிலே இந்த இஸ்லாமிய அடிப்படையில் ஷஹாதத்தைன் என்று சொல்லுவோம். அதாவது ஐயஷாதல் முஸ்லிமு அன்னஹு லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். ஒரு முஸ்லீம், ஒரு ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவேன் என்று அல்லாஹ்விடத்திலே சாட்சி அளித்தல். வயஷ்ஹத அன்ன முஹம்மதன் ஹுவ அப்துல்லாஹி வ ரசூலுஹ். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் என்றும் அல்லாஹுடைய அடிமை என்றும், வஹாத்தமுல் அம்பியா வல் முர்சலீன், நபிமார்களே ரசூல்மார்களே கடைசியாக வந்தவர், இறுதியாக வந்தவர் என்று நம்ப வேண்டும். இந்த 2 விஷயங்களை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் முஸ்லீம் என்று சொல்லப்படும். இந்த முஸ்லீம்கள் இஸ்லாத்தினுடைய
அர்கானுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய முதலாவது அடிப்படை. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் முஆத் இப்னு ஜபல் என்ற சஹாபிக்கு சொல்கிறார்கள், முஆத் இப்னு ஜபலே, உன்னை நான் யமன் பகுதிக்கு உன்னை அனுப்புகிறேன், நீ போய்த்து முதலாவதாக நீ போகிற சமுதாயம் அஹ்லுல் கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். நீ நிச்சயமாக அவ்வலுமா தத்ஊஹு இலைஹி ஷஹாதத்தன் லா இலாஹ இல்லல்லாஹ், நீ முதலாவது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்ப வேண்டும் என்ற விஷயத்தை தான் முதலாவதாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு அனுப்பும் பொழுது சொல்லிக் கொடுத்தார்கள். ஆகவே முதலாவது ஒரு சமுதாயத்துக்கு போதிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய வழிகாட்டியாகவும் தூதராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தொழுகை கடமை. தொழுகை என்றால் கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகை எங்களுக்கு இருக்கின்றன. இந்த தொழுகையை பொறுத்தவரையில் எங்களுக்கு 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது. முதலாவது ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழுகை இருக்கிறது, அதிகாலை தொழுகை. துஹர் என்ற தொழுகை இருக்குது, அஸ்ர் என்று இருக்கிறது, மக்ரிப், இஷா போன்ற 5 வேளை தொழுகைகள் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கடமையாக்கிறான். இது வயது வந்தால் புத்தி சுவாதீனம் உள்ள ஒவ்வொரு ஆண் பெண்ணும் இந்த விஷயத்தை, இந்த தொழுகையை நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும். சில விதிவிலக்குகள் இருந்தாலும் கூட பெண்களுக்கு மாதவிடாய் அல்லது பிள்ளை பேர் ஏற்படுகிற தீட்டுக்கள் அடிப்படையில் இருக்கிற பெண்களை தவிர ஏனைய அனைவரும் தொழுகை ஆக வேண்டும் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். ஆகவே இஸ்லாத்தினுடைய இரண்டாவது அடிப்படை அர்கானுல் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது தொழுகை. இந்த தொழுகையை கட்டாயமாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது அகீமுஸ் ஸலாத்த இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி வாருங்கள், நிச்சயமாக தொழுகை ஆகிறது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு வணக்க வழிபாடு. நாம் உரிய நேரத்தில் தொழுது வர வேண்டும். தொழுதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேணுதலாக தொழுகிற மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை கொடுப்பார் என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அப்போ இஸ்லாத்தினுடைய அர்கான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அடிப்படைகளில் மூன்றாவது அடிப்படை ஜகாத் என்று சொல்லுவோம். ஜகாத் என்றால் செல்வம் படைத்தவர்கள் தமது செல்வத்தில் குறிப்பிட்ட ஒரு வீதத்தை முறைப்படி கணக்கிட்டு ஏழை எளியவர்களுக்கு தர்மமாக கொடுப்பதை குறிக்கும். உண்மையில் ஜகாத் கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்க வழிபாடு. அது வசதி உள்ளவர்களுக்கு மாத்திரம் இந்த ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா குறிப்பிடும்போது அத்து ஜகாத், நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நான்காவது அர்கானுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய விடயத்திலே நான்காவது விடயம் நோன்பு. ரமதான் மாதத்தில் நோன்பு நோக்கிற விஷயத்தை குறிப்பிடுகிறது. பொதுவாகவே ரமதான் மாதத்தில் நோன்பு நோட்பது பற்றி பார்க்கும் பொழுது, ரமதான் மாதத்தில் நோன்பு நோட்பது ஒவ்வொரு வயது வந்த ஆண் பெண் முஸ்லீம் மீது கடமையாகும். அதாவது சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் மறைவு வரை எதுவும் உண்ணாமலும் குடிக்காமலும் உடலுறவு கொள்ளாமலும் நோன்பை முறிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமலும் இருப்பதாகும். பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நோன்பை பற்றி குறிப்பிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நிச்சயமாக உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுறார். ஆகவே இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் அர்கானுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அடிப்படைகளில் நான்காவது நோன்பு. ஐந்தாவதாக ஹஜ் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஹஜ் என்ற விஷயத்தை பொறுத்தவரையில் ஹஜ் இஸ்லாத்தின் 5வது கடமையாகும். ஹஜ் என்பது சவுதி அரேபியாவில் உள்ள புனித மக்கா நகரத்தை நோக்கி துல்ஹஜ் மாதத்தில் புனித யாத்திரை மேற்கொள்வதாகும். இதுவும் எல்லோர் மீது கடமை இல்லை. ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு தேவையான உடல் மற்றும் பொருளாதார வசதி படைத்தவர்கள் மீது மட்டுமே இது கடமையாகும். வாழ்வில் ஒரு தடவையேனும் இக்கடமையை நிறைவேற்றுவது வசதி படைத்தவர்கள் மீது கட்டாய கடமையாகும். பொதுவாக ஹஜ்ஜை பொறுத்தவரையில் யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது செய்ய வேண்டும் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வஅத்தின் ஃபின்னாசி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வ அலா குல்லி ضامرின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். நபியே, நீங்கள் ஹஜ்ஜிக்கு மக்களை அழைப்பு விடுங்கள், நிச்சயமாக அவர்கள் நடந்தும்
ஒட்டகங்களிலும் தூர பிரதேசங்களிலிருந்து ஹஜ்ஜை நிறைவேற்ற வருவார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹு தஆலா மக்கள் மீது யாருக்கு வசதி இருக்கிறதோ, யார் உடல் பலம் இருக்கிறதோ, யாருக்கு பொருளாதார பலம் இருக்கிறதோ அவர் ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை, அல்லாஹ்வுக்காக ஹஜ் நிறைவேற்ற வேண்டும் என்ற விஷயத்தையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை பற்றி குறிப்பிடும்போது கொள்கிறார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை, சுவர்க்கம் வழங்கப்படும் என்கிற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். ஆகவே அர்கான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் அடிப்படைகள் 5 இருக்கின்றன. முதலாவது அல்லாஹ்வின் தூதரையும் நம்புவது, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது ஜகாத், நான்காவது நோன்பு, ஐந்தாவது ஹஜ் என்ற விஷயத்தை நாங்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். உண்மை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏன்றளவு இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்களை ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الجاليات بآيات الكتاب البينات بها كم أبصروا سبل النجاة فضجوا بالشهادة ناطقين فضجوا بالشهادة ناطقين.